அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில இப்போ நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது சூரிய பகவான் ஒரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் பொழுது, ஒவ்வொரு தமிழ் மாதமானதும் பிறக்கும். அந்த வகையில் செப்டம்பர் 17ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சூரியனின் மாற்றத்தால் புரட்டாசி மாதமானது பிறக்கப் போகின்றது. இந்த புரட்டாசி மாதம் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டமானதாகவும், செல்வ செழிப்பு நிறைந்ததாகவும் இருக்கும். நவ கிரகத்தில் சூரியன் பயிற்சியை தமிழ் மாதமாக சொல்லப்படுகிறது. அந்த விதத்தில் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகக்கூடிய ஒரு மாத காலம் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் புரட்டாசி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான பலன்களையும் வழங்க இருக்கிறார். கன்னிராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சுக்கிரன் கேது ரணருண ரோகஸ்தனத்தில் சனி வகிர நிலையிலும் களத்திரஸ்தனத்தில் ராகு பாக்கியஸ்தனத்தில் குரு தொழில் ஸ்தனத்தில் செவ்வாய் அயன சைன போகஸ்தனத்தில் சூரியன் புதன் என்று கிரகங்கள் வலம் வருகின்றன. கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களின் தொழில் சார்ந்த விஷயத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். உங்களின் புத்தி கூர்மையால் உங்கள் தொழில் வேலையில் முன்னேற்றத்தையும் காண இயலும். பயணங்கள் மூலம் அனுகூலமான பலனை பெறுவீர்கள். உங்கள் வேலையை முடிப்பதிலும் சவால்களை எதிர்கொண்டாலும் கடினமான உழைப்பால் வெற்றியும் பெற முடியும். படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் அதிகமான முயற்சி தேவைப்படும். கடினமான உழைப்பின் மூலம் வெற்றிகளை பெற்றிடலாம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை அமையும். தாமதம் ஏற்பட்டாலும் உங்கள் கடினமான உழைப்புக்கான வெற்றியையும் பெறுவீர்கள். குடும்ப சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முக்கிய முடிவுகளை உறுதியாக எடுப்பீர்கள். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்களில் வெற்றி பெறவும் வாய்ப்பிருக்கிறது. உங்கள் உடன் பிறந்தவர்களும் ஆதரவாக இருப்பார்கள். துணையின் அன்பையும் பெறுவீர்கள். திருமண வாழ்க்கையில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள், சந்தேகங்கள் ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மன வருத்தத்திற்கு பின்னர் காதல் அதிகரிக்கலாம். காதல் விஷயத்தில் தவறான புரிதலும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். துணையுடன் பயணங்கள் செல்லவும் வாய்ப்பிருக்கிறது. நிதி ரீதியாக பெரிய அளவில் சாதகமாக இருக்காது. வருமானம் அதிகரிக்கும் என்றாலும் செலவுகளும் தொடர்ந்து உயரும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். நிதி சிக்கல் தரக்கூடியதாக இருக்கலாம். உடல் நலத்தினை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவம் தொடர்பாக உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. ஒரு சிலருக்கு கண்மூட்டு தொடர்பான பிரச்சனைகளிலும் கவனம் தேவை. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மாதத்தின் 2வது வாரத்தில் வேலையில் திடீரென அதிகமான அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். குடும்பம் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மிகவும் நல்ல மாதமாக அமையும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் பாதையில் நல்ல வரன் அமையும். உடனடியாக திருமணம் நடக்கவும் வாய்ப்பிருக்கிறது. வீட்டிலும் வெளியிலும் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தினர் உங்கள் வார்த்தைகளை நம்புவது மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்வீர்கள். வேலை செய்பவர்கள் ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். உங்கள் வேலையை கவனமாக செய்து அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ள வேண்டாம். வணிக ரீதியாக முதல் மற்றும் 2வது வாரங்கள் சாதாரணமாக இருக்கலாம். 3வது வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை காணலாம். இந்த நேரத்தில் உங்கள் குறிப்பிட்ட லாபத்தை பெறுவீர்கள். உங்கள் பழைய கடனை திருப்பி செலுத்தும் அளவிற்கு வருமானம் பெருகும். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கலாம். யாரோ ஒருவரின் தூண்டுதலின் கீழ் எந்த தவறும் செய்யாதீர்கள். பொய் சாட்சியம் சொல்வதையும் தவிர்க்க வேண்டும். மேலும் எங்காவது ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு சரியாக படித்து பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இல்லையெனில் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு சில சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஒரு சில பெரிய பொறுப்புகள் மற்றும் பெரிய செலவுகள் உங்கள் தலையில் விழக்கூடும். கவனம் தேவை. அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனால் அறிவாற்றல் வெளிப்படும். தடைப்பட்ட வேலையும் நடைபெறும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சொத்து வாங்கும் கனவும் நனவாகும். குரு பகவான் ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயரும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். உடல் நிலையில் இருந்த சங்கடமும் விலக ஆரம்பிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடமும் விலகும். குலதெய்வ அருள் உண்டாகும். குழந்தைக்கான ஏக்கமும் தீரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். விரயஸ்தானாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது.
சுக்கிரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் இருப்பதால் பொன்பொருள் சேரும், செயல்களில் வெற்றி உண்டாகும். ராகு பகவானால் நட்பு வட்டம் விரிவடையும். ஒரு சிலர் எதிர்ப்பாளினரின் வலையிலும் சிக்க நேரிடும். அதனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை அவசியம். மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குருவும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பெரியோரின் ஆதரவால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். வேண்டுதலை நிறைவேற்ற குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள். வரவேண்டிய பணமும் திரும்ப வரும். புதிய சொத்தும் ஒரு சிலருக்கு சேரும். காவல், இராணுவம், பேரிடர் துறைகளில் பணிபுரிவோருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாறுதல் ஏற்படும். செய்து வரக்கூடிய தொழிலால் வெளியூருக்கு பயணம் ஏற்படலாம். வசதி வாய்ப்பும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். சுக்கிரனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகலாம். பொன்பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். விரயஸ்தான சூரியன் செலவுகளை அதிகப்படுத்துவார். ஒரு சிலருக்கு போலி தயாரிப்புகளை விற்பனை செய்வதால் சங்கடம் உண்டாகலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலை போல அதிகரிக்கும். ராகு பகவானால் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். செய்து வரக்கூடிய தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பதும் நல்லது. அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் மாதம். செவ்வாய் குருவுடன் இணைவதால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். உடல்நிலை சீராகும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலுமே லாபம் வரும். வராமல் இருந்த பணமும் திரும்ப வரும். தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும். சூரியன் விரயஸ்தனத்தில் மறைவதால் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கலாம். வழக்கமான வேலைகளிலும் உங்கள் கவனம் சிதறலாம். சுய தொழில் செய்து வருபவர்கள் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. மற்றவர் பிரச்சனைகளில் தலையிடுவதையும் பஞ்சாயத்து செய்வதும் உங்களுக்கு சிக்கலை அதிகரிக்க செய்யலாம். வெளிநாட்டிற்கு வேலை செய்பவர்கள் ஏஜென்ட் விஷயத்தில் கவனம் தேவை. எதிலும் அவசரப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் அவசியம். சூரிய பகவான் கன்னிராசியில் பயணிக்கும் மாதமான புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை எந்த நாளில் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாகும். இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைத்துவிடும். மாதங்களில் நான் மார்கழி என பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மார்கழிக்கு இணையான தெய்வீக தன்மை கொண்ட மாதம்தான் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் தான் பித்ருக்களின் ஆசையை பெறுவதற்குரிய மகாலய பட்சமும் மகாலய அமாவாசையும் வருகிறது. மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, பிறருக்கு தானங்கள் வழங்குவது நம்முடைய பல தலைமுறை பாவங்களையும் போக்கக்கூடியது. அதோடு நம்முடைய சந்ததியினரின் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். புரட்டாசி மாத பெருமாளை வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கு மட்டுமல்லாமல் உலகை காக்கக்கூடிய ஜெகத் மாதாவான அம்பிகைக்கு உரிய மாதமாகும். புரட்டாசி மாதத்தில் தான் அம்பிகைக்கு உரிய நவராத்திரி திருநாளும் வருகிறது. மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 9 நாட்களுமே நவராத்திரி பண்டிகையாக அம்பிகையை பல்வேறு வடிவங்களில் கொண்டாடும் காலமாகும். தெய்வீக அருளை முழுமையாக பெறுவதற்குரிய அற்புதமான மாதம் புரட்டாசி என்பதால் தான் இந்த மாதத்தில் உலக இன்பங்களுக்குரிய சுப காரியங்கள் போன்றவற்றையும் நடத்த மாட்டார்கள். மேலும் புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமைகள் சங்கடகர சதுர்த்தியும், 2வது சனிக்கிழமையில் ஏகாதசியும், கடைசி சனிக்கிழமைகள் திருவோண விரதம், விஜயதசமி ஆகியவையும், அதற்கு அடுத்த நாள் ஏகாதசியும் வருகிறது. அக்டோபர் 2ஆம் தேதியான புதன்கிழமை மகாலய அமாவாசையும் 2 பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை நினைத்து வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள், துன்பங்களிலிருந்து விடுபடலாம். புரட்டாசி மாத சனிக்கிழமையில் தான் சனி பகவான் அவதரித்தார் என சொல்லப்படுவதால் சனியால் பாதிப்பு இருப்பவர்கள் புரட்டாசி
பட்டாசிலிருந்து விரதம் இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.